ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு கோயிலோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே தான் கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். அதனால் காலையில் சிம்பிளாக வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து செஞ்சுக்கிட்டேன். இதுக்கு இடையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்காய் சாதம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் முந்திரி வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வறுத்து தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள். இந்த தேங்காய் சாதம் சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலையோடு நம்ம கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்பவும் தேங்காய் வந்து வறுக்கும்போது தாளிப்பெல்லாம் தாளிச்சிட்டு வேர்க்கடலையும் எடுத்து அதில் கொட்டிட்டு தாளிச்சிட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காயை போட்டுட்டு கிளறும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் அந்த தேங்காயை போட்டுகிட்டே நீங்கள் நல்லா வந்து வதக்கும் போது அது ஓவராக வந்து வதக்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தேங்காய் சாதம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காயை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கும்போது அந்த ஹீட்லேயே உங்களுக்கு தேங்காய் நல்லா வதங்கிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லஞ்ச் வரைக்கும் தேங்காய் சாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லாவே இருக்கும், கெட்டும் போகாது. நீங்கள் ஹீட்லேயே வந்து நல்லா வதக்கிறதுனால தேங்காய் நல்லா வதங்கிரும். இன்னொன்று, இந்த தேங்காயும் சாதமும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இது கூட மிக்ஸ் பண்ண வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. இது ஒரு டிப்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் சாதமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ரசமும் வந்து வச்சாச்சு. அடுத்ததாக பொட்டேட்டோ ஃப்ரை. இது ஒன்றும் இல்லை, எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இது எல்லாம் வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பொட்டேட்டோவை ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விட்டு எடுத்தால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நாங்கள் எப்போவுமே தேங்காய் சாதத்துக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இல்லைங்க, என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். நேற்று நைட்டே தயிருக்கு வந்து ஊற்றி வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே வந்து இருந்தது, தயிர் ஆகவே இல்லை. அதனால் ஹாட் பாக்ஸில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆயிருச்சு. உங்களுக்கு தயிர் வந்து ஆகலை, சீக்கிரமாக ஒரு 2-3 மணி நேரத்தில் ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சீக்கிரமாக ஆகிறதில்ல, அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக துணி வந்து இருந்தது, வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது லிக்விட் வந்து இல்லை. நம்ம எப்போவுமே வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் போட்டால் தான் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஆனால் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பவுடர் தான் வந்து இருந்தது. அப்புறமா நான் இந்த மெத்தட் தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஏதாவது வேஸ்ட்டாக சாக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த சாக்ஸில் வந்து இந்த பவுடரை வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு அந்த சாக்ஸை ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நல்லா கட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷினில் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் திட்டாக, நம்ம எப்போவுமே பவுடர் உள்ளே போட்டோம்னா ட்ரெஸ் எல்லாம் திட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பவுடரில் இருக்கிற சின்ன அந்த துகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷினில் ஹோல்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் போய் தங்கிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வாஷிங் மிஷின் போயிடும். இப்போ இது உள்ளே போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ அந்த சாக்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் சின்னதாக வந்து ஒரு துகள்கள் மாதிரி வந்து அண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்லேயும் வந்து எந்த ஒரு திட்டா எதுவுமே வந்து இல்லை, சூப்பராக க்ளீனாக வந்து நமக்கு துவைச்சி கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் சின்னதாக அந்த பவுடரில் இருக்கிற அந்த ஒயிட்டாக வந்து தெரியுது பார்த்தீங்களா. அதனால் துவைக்கிறதுக்கு ஒரு அவசர காலத்தில் லிக்விட் வந்து இல்லை, சோப்போட தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், சாப்பிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வனபத்திரகாளியம்மன் கோயில் தான். இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே கோபுரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கும் போல். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் அப்புறம் ஆடி மாதமும் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து இந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக வந்து இருக்குமா. இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து பூ மிதிக்கிறாங்க. இப்போ கை காலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு உள்ளேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கே மொபைல் கொண்டுட்டு போகல. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் ஆற்றுக்கும் இடையில இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. நம்ம நெல்லையே நீட்டாக நடந்து போய்க்கலாம். பவானி ஆறு வந்து கோயிலுக்கு பேக் சைடில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழேயே வந்து விநாயகர் சிலையும் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஆறு. நாங்கள் போன டைமில் வந்து தண்ணி அதிகமாக வந்து போகலை, அப்படியே சேரும் சகதியுமாக வந்து இருந்தது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் தான் வந்து இருக்குது. சுற்றியும் வந்து மலைகளாகவும் இருக்குது, கூட ஆறும் வந்து ஓடுறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை, அப்புறம் இந்த பில்லி சூனியமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க.
நிறைய பேர் வேண்டுதலாம் ஆடு கோழி இதெல்லாம் கூட வெட்டி இங்கேயே சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவ்வளோதாங்க, நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வித் என்டர்டெய்னிங்கோட வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.